நான் ஃபைனல் இயர்ல இப்ப படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ். நான் வந்து எனி டிகிரி ஜாப்ஸ் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அதில பிடிஎஃப் தயவு செய்து டவுன்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷன ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வாசிங்க. வாசிக்கும்போது உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல டிகிரி ஆர் ஈக்குவலன்ட்ன்னு இருக்கும். அப்போ ஓகே தான். பட் அது பக்கத்திலேயே கட் ஆஃப் டேட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆஸ் ஆன் அதாவது ஒரு மேக்ஸிமம் அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் இருக்குல்ல அப்ளை பண்றதுக்கு. அதுதான் கட் ஆஃப் டேட்டா இருக்கும். இல்லன்னா அவங்களே குடுத்திருப்பாங்க. 31/3/2024 அன்னைக்கு, இல்ல 31/12/2024 அன்னைக்கு. இந்த மாரி ஏதாவது ஒரு டேட் குடுத்து, அந்த டேட்ல நீங்க வந்து டிகிரி ஹோல்டரா இருக்கணும்ன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. கூடவே என்ன குடுத்திருப்பாங்கன்னா, நீங்க இன் கேஸ் கையில உங்க டிகிரி வராட்டியுமே கூட, ஓகேவா? நீங்க எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க ஃபைனல் எக்ஸாம். ஆனா டிகிரி வராட்டியுமே கூட, உங்களுக்கு அந்த டேட் உங்களுக்கு டிகிரி வருதுல்ல, சர்டிஃபிகேட் வருதுல்ல, அதுல வந்து ஃபைனல் செமஸ்டர் முடிச்ச மாசமும், வருஷமும் வரும்ல. ஃபைனல் எக்ஸாம். இந்த எக்ஸாம நீங்க முடிச்சிட்டீங்கன்றதுக்கு ஒரு தேதி இருக்கும்ல. அந்த தேதி இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ள இருக்கும் பட்சத்தில், ஆனா சர்டிஃபிகேட் லேட்டா வந்தா கூட பரவால்ல. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல தான் நீங்க காமிக்கணும். ஓகேவா? அதுக்குள்ள வந்துரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல இப்பயே அப்லோட் பண்ணணும் அப்படி எதா இருந்துச்சு. டிகிரி அதாவது முடிச்சுட்டேன் நானு. எனக்கு வெப்சைட்ல கூட ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா எனக்கு டிகிரியா வரல. டிகிரி சர்டிஃபிகேட்டா வரலன்னா கூட, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கன்சாலிடேட்டடோ, அதாவது எல்லா மார்க் ஷீட்டும் சேர்ந்திருக்கும்ல, அத வைக்கலாம். இல்லாட்டி வந்து ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டை வைக்கலாம். இல்லாட்டி உங்களோட காலேஜ் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, சாரி காலேஜ் அத்தாரிட்டி, பிரின்சிபலோ அந்த கிரீன் இங்க்ல சைன் பண்ற மாதிரி ஒரு பெரிய அத்தாரிட்டி கிட்ட அந்த பிரிண்ட் அவுட் தான் ஃபைனல் டேட்டு அப்படின்ற மாதிரி அவரு அக்னாலேஜ் பண்ற மாதிரி கொடுத்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ கட் ஆஃப் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டுக்குள்ள உங்க ஃபைனல் செமஸ்டர் முடிஞ்சிருச்சுன்னா கையில் இல்லாட்டியுமே அப்ளை பண்ணலாம்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன், எந்த இது கொடுத்தாலும் கீழே கொஞ்சம் முழுசா வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஏன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸாமே எழுத போறீங்க. ஈவன் 12th ஜாப்ஸ்க்கும் நான் சொல்றேன். 12th இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்க 12th எக்ஸாமே போய் எழுத போறீங்க. ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் கிடையாது. நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? சார் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்ப 12th முடிச்சிருவேன்னா, அவங்க கொடுத்திருக்க கட் ஆஃப் டேட் அப்ப நீங்க முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் வரல வராதது அடுத்த விஷயம். அதுக்கு தான் நான் இந்த டீடைல் சொன்னேன். பட் முடிச்சிருக்கணும், எழுதியிருக்கணும். சரியா? தேங்க் யூ. இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா இருந்துச்சுன்னா நம்மளோட FAQ சீரிஸ பிளேலிஸ்ட்டை YouTubeல ரெகுலரா பாருங்க.